இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கல்பாக்கத்துலேருந்து 25 கிலோமீட்டரில் இருக்கிற செய்யூரில் இருக்கிற கந்தசாமி டெம்பிளில் தான் இருக்கோம். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப பெரிய பழமை வாய்ந்த கோயிலாக இருக்குது. இவ்வளோ பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஓவர் க்ரௌடட்லாம் இல்லை. முருகர் வந்து அவ்வளோ லட்சணமாக ரொம்ப சூப்பராக இருக்கார். இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு வேதாளம் இருக்குது. அதுதான் வந்து இங்கே இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி. இங்கே பாருங்களேன், இது வந்து ஞான வேதாளம், மிருகசிரீஷம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு வேதாளம் இருக்காங்க. அதுதான் இங்கே உள்ள ஸ்பெஷாலிட்டி. நம்ம அப்படியே குயிக்காக பார்க்கலாம். இந்த போர்ட்லேயே வந்து என்னென்ன வேதாள நட்சத்திர கணங்கள்னு சொல்லி ஒரு போர்டே வச்சுருக்காங்க. பாருங்க, பூசம், அடுத்தது வந்து ஆயில்யம், மகம், இது பூரம். உங்கள் நட்சத்திரத்துக்கு என்ன வேதாளம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து உத்திரம். நைட் ஆகிடுச்சு, அதனால் இங்கே பாருங்கள் முருகருக்கு இது போட்டிருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாக இங்கே பாருங்கள், இந்த சைடில் எல்லாமே ஃபுல்லாக வேதாளங்கள் தான் இருக்காங்க. பாருங்கள், இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு இந்த வேதாளம், அடுத்தது சித்திரை நட்சத்திரத்துக்கு இந்த வேதாளம், நெக்ஸ்ட்டு சுவாதி நட்சத்திரத்துக்கு இந்த வேதாளம், விசாக நட்சத்திரத்துக்கு இந்த வேதாளம், பாருங்கள் அனுஷ நட்சத்திரத்துக்கு ஸ்ரீ சண்ட கோப வேதாளம், கேட்ட நட்சத்திரத்துக்கு ஸ்ரீ சிங்கமுகாசுர வேதாளம் கேட்டை, பராக்கிரம வேதாளம் மூல நட்சத்திரத்துக்கு மூலம். இது பூராடம், இது உத்திராடம், இது அவிட்டம் சக்கரபாணி வேதாளம், ஸ்ரீ பேருண்ட வேதாளம் சதயம், கோர ரூப வேதாளம் பூரட்டாதி, உத்திரட்டாதி, இது ரேவதி, பரணி, இது கிருத்திகை, ரோஹிணி. ரொம்ப நல்லா இருக்குது. கொடிக்கம்பம் இந்த இடத்துல இருக்குது. இங்கே வந்து நவகிரகம் இருக்குது. நல்ல ரொம்ப பெரிய டெம்பிள் தான். மஸ்ட் விசிட் பிளேஸ் தான். ரொம்ப ரம்மியமாக இருக்கும். வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.